கண்ணுக்கு குளிர்ச்சியாக கலர் கலர் லைட்டை போட்டு என்ட்ரன்ஸே சும்மா மிரட்டி விட்டாங்க. ஓவராலாக இதோட வியூ எப்படி இருக்குன்னா, நம்ம தென்காசியில் குண்டார் டேம் தண்ணி நிறைஞ்சி விழுந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. ஆனால் எக்ஸ்ட்ரா லைட்லாம் போட்டு பட்டையை கிளப்பிட்டாங்க. சரி, இந்த தண்ணிலாம் எங்கே போகுதுன்னு பார்த்தா இங்கே ஒரு அவுட் வே கொடுத்துருக்காங்க. இந்த தண்ணி திருப்பி மேலேருந்து ரீரொட்டேட் ஆகுது. டாப் வியூவில் வந்து பார்த்தா சும்மா ஜம்முன்னு இருக்குங்க வித் டிஜியோட. சரி, அவனா கொடுத்த காசு முடிஞ்சுன்னு பார்த்தா இங்கே ஒரு பேட்ஸ் பார்க்குன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னடா பேட்ஸ் பார்க்குன்னு சொல்லி வெறும் லவ் பேர்ட்ஸாக வெளியே விட்டுருக்கீங்க. இதில் ஒரு சின்ன சந்தோஷம் என்னென்னா, எப்போவுமே லவ் பேர்ட்ஸை நம்ம கூண்டுக்குள்ளே அரெஸ்டாகி தான் பார்த்துருப்போம். இதை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. என்னடா இவ்வளோ ஃப்ரீயாக விட்டுருக்காங்களே, எல்லாம் வெளியே பறந்து போகாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வெளியே போகாத அளவுக்கு தான் சேஃபாக கொடுத்துருக்காங்க. இங்கே ஒருத்தவங்க பாருங்கள், நம்மால் என்னமோ இவரே இந்த கூடை கட்டின மாதிரி ஓவராக ஆக்டிங் கொடுத்துக்கிட்டு இருக்கான். போடாடே போடா, எனக்கு வேறு வேலை இருக்குது. என்னடா பேட்ஸ் பார்க்குன்னு சொல்லிட்டு வெறும் லவ் பேர்ட்ஸை மட்டும் காட்டிட்டு ஏமாற்றிட்டானுங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம அவரு சதத்தில் குள்ள கமலஹாசன் வெள்ளை கலரில் ஒரு கிளி வச்சுருப்பாரு, அதை காமிச்சானுங்க. அந்த சாக்கிலேருந்து வெளியே வர முடியும் பஞ்சவர்ண கிளியை காமிச்சாங்க. அடா இது என்னடா, அடா பாவி பேசிக் பைத்தானே நம்ம பாப்பா மேலே விட்டானுங்கடாடா. ஓ செல்ஃபி பைத்தியமாடா.